ஏன் அப்படி பாக்குற? உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்க. என்னையா? இம்பாசிபிள். ரகு, இவர்தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்பாரு ஒழிய இந்த உலகம் இவரை பார்க்க முடியாது. காரணம், இவர் ஆண்டவன் மாதிரி பல அவதாரங்களை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஷாம், தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான். போக போக என்ன புரிஞ்சுக்குவான். ஷாம், நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தம்பிக்கு சொல்லிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோடு இருக்கிறவனால சாதிக்க முடியாதத சத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான ஆள். ஓகே, பட் டெல் மீ, வாட் அபௌட் மை ஷேர்? ஷேர்? யா, என் பங்கு. நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நீ ஏக்கர் எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. You're mistaken. 70 எனக்கு, 30 உங்களுக்கு. Hey Sham, what type of man you have brought? I'll tell you. He-Man. Oh, I see. No more discussion. 50-50. Okay, done. எண்ணி வருகின்றேன், எண்ணித்தான் ஆடத் துணிகின்றேன், ஆடித்தான் மெல்ல அழைக்கின்றேன், பார்த்துத்தான் உன்னை முடிக்கின்றேன். என் கண்ணுக்குள் ரெண்டு வேலுண்டு, என் கன்னத்தில் இன்னும் வாழுண்டு. பிறந்த இடத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், பிடித்த முகத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு சிறந்த நாள், கணக்கு முடிந்த நாள், என் வாழ்வில் இந்நாளே கொள்கை நடந்த நாள். என்ன கண்ணா, என்ன பார்வை, நெற்றி மீது என்ன வேர்வை. என்ன கண்ணா, என்ன பார்வை, நெற்றி மீது என்ன வேர்வை. தயங்காதே, தயங்காதே, கண்ணி அழைக்கின்றாள். ஏய், சிக் சிக் சிக்கு, 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 சிக் சிக் சிக்கு. உன்னைத்தான் எண்ணி வருகின்றேன், எண்ணித்தான் ஆடத் துணிகின்றேன், ஆடித்தான் மெல்ல அழைக்கின்றேன், அழைத்துத்தான் உன்னை முடிக்கின்றேன். என் கண்ணுக்குள் ரெண்டு வேலுண்டு, என் கன்னத்தில் இன்னும் வாழுண்டு. Don't move. You are all under arrest. Constable, come on. ஹலோ, வாட்? ரகு, நம்ம ஆளுங்க எல்லாரும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. நம்ம கேங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது பிளடி மரியா இல்ல? அப்பதான் போலீஸ் உடந்தையா இருக்கா.
மரியா போலீஸ் உடந்தையா இருக்காளா? ஆமா. ஓகே, ராமதாஸ் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. சரக்கெல்லாம் போட்ல ஏத்தி பழைய இடத்துக்கு அனுப்பிச்சிடு. வாங்க நைனா வாங்க நைனா ஐலசா நைனா ஐலசா இங்கே வரவு வைக்க பொண்ணு வந்தா ஐலசா இங்கே வரவு வைக்க பொண்ணு வந்தா ஐலசா வலையிலே வந்து விழுந்தியா பொன்னி வச்சா பாரு இங்கே உந்தன் பொருந்தியா வலையிலே வந்து விழுந்தியா பொன்னி வச்சா பாரு இங்கே உந்தன் பொருந்தியா வாங்க நைனா ஐலசா நைனா ஐலசா இங்கே வரவு வைக்க பொண்ணு வந்த ஐலசா ஐயதா 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 ஹோலி 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 கொடுத்து வச்சது அப்போது திரும்பி வந்தது இப்போது கடைசி நேரத்தில் நடக்கிறது எப்போது இளங்கண்ணி இவள் வச்ச பொறி தப்பாது சின்ன பொண்ணு கண்ணி பொண்ணு கண்ணை விட்டு பாரு சிங்கடப்பா டங்குடப்பா பொங்க பப்பு வேகாது சின்ன பொண்ணு கண்ணி பொண்ணு கண்ணை விட்டு போகாது சிங்கடப்பா டங்குடப்பா பொங்க பப்பு வேகாது வாங்க நைனா ஐலசா நைனா ஐலசா இங்கே வரவு வைக்க பொண்ணு வந்தா ஐலசா வலையிலே வந்து விழுந்தியா பொன்னி வச்சா பாரு இங்கே உந்தன் கொழுந்தியா பொன்னி வச்சா பாரு இங்கே உந்தன் கொழுந்தியா ராமதாஸ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? யாரு எப்படி? இடியட்ஸ்.
அவளுடைய தொல்லை தாங்க முடியல. நீயா நானு கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுகத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாள மாறி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சுட்டான். அவளை ஒழிச்சு கட்ட வரையிலும் என் மனசுக்கு நிம்மதி கிடையாது. Straight away I want to murder. நீ 50-50 பங்கு கேட்டல்ல, மரியாதை கொள்ள வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, வெரி குட். என் கண்டிஷன் தெரியுமில்ல? அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும். இல்ல யார் பொறுப்பை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. ம். ரகு, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க செத்துட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னது. அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்ன குழந்தை? நான் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவை கொண்ட கொலைக்காரனுங்களே நான் பழி வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்னேன்? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? No, 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 I won't believe it. மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், நான் கொள்ளக்காரன். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காங்க. மரியா, உன்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு ப்ளீஸ். என் ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டுடு. Kill me. மரியா Kill me. ப்ளீஸ், மரியா Kill me. தயவு செய்து நான் சொல்றேன். மரியா, மரியா. ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்கக்கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டுருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் ரகுவையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன் ஃபாதர். என்ன மன்னிச்சிடுங்க. மரியா வர மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. அந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாதை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன்.
கமான் மைசன். இல்ல எனக்கு கமான். தேங்க்யூ. சம் ஆஃப் தி டைம். தேங்க்யூ. என்னடா 6 புல்லட் அப்படியே இருக்கு? அப்படின்னா நீ அவனை கொல்லல. அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியாதை பத்தி சொல்றேன். நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கிட்டு கிட்ட நெருங்க முடியலடா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ மரியாதை காதலிக்கிற. அவ என்ன காதலிக்கிற? கொலகாரன, கொல்லக்காரன ரொம்ப ஆழமா காதலிக்கிறாரா? You know, the only person in the whole damn world who loves me. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் ஒரு துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவனா செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமை ஆயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணம் அடியோட உனக்கு இல்ல? இல்ல இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்க எல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போனேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து ஸ்டீஃபன் அங்க வந்துட்டான்ப்பா. அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்ட உண்மை சொல்லிருக்கியா? ஏன்டா மறுபடியும் பொய்ய சொல்றேன்? நான் மறுபடியும் பொய்யே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன். என்னோட பாவத்தோட நிழல் மட்டும் எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கும் நடுவுல இரும்பு தரையா நிக்குதுடா. குழந்தையா? ஆமா. நீ என்னடா சொல்ற? மரியா குழந்தைக்கு தாயா போற. நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டமா தான் இருக்கு. அந்த பனிமூட்டம் கலைஞ்சி உன்னுடைய உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தேவதைக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல்டா. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன் இல்ல? குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயும். இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த? நீ ஏன் அனுப்பிச்சுவே? இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு. நீ குறி தவறாதவன். நான் 3 என்றேன். 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்டு மேல பாசம் இருக்கா? அப்ப டெஸ்ட் பண்ணு. பக்தியை விட நட்பு தான் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜர் ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வச்சுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு ராசி வேணாம் தெரியுமா? எல்லாரும் இதை வச்சுக்க முடியாது. வைரத்தை வாங்குறதுக்கும் வைக்கிறதுக்கும் ராசி தேவை. மேனேஜர் what is it? Hey, rascal, stop the car.
பேரு எனக்கு இப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. யார் நீ? என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வச்சிரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாண்டா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையிறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்டேன். சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பினவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயசுலதான் என்னோட வயிறங்க இருக்கும். ஓகே? What an irony of fate. விதி ரொம்ப விசித்திரமா விளையாடு. பாத்தீங்களா, உங்ககிட்டயே வைரங்களை வாங்கினேன், உங்ககிட்டயே கொடுக்கிறேன். நம்ம ஆட்களை வெளியே போச்சு. புகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகட்டும். டாக்டர் என்ன சொன்னார்? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் சொன்னாரு. எதுக்கு நாளைக்கும் கூட்டு வருவோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கு என் ரகு என்னை விட்டு பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் என்ன அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மரியா, உண்மைதான் சார். என் வயிற்றுல வளர்ற அவருடைய பாரிசுக்காகத்தான் நான் இன்னும் என் உயிரியை வச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்ஸ்பெக்டர், உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். இஸ் இட்? அது மட்டுமல்ல, இது வரைக்கும் செத்து போனவன் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள். ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் a minute. நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் போயிட்டு வந்துடுறேன். ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சார். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். நீங்க இங்கே இருக்க, நான் போய் மருந்து வேண்டாம். மரியா, மரியா, மரியா. ஜக்கு, ஹார்பர்ல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணி ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்கப்பா, புறப்படலாம்.
வண்டி அவன் மேல ஏத்து. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ரகு உயிரோடு இருக்காங்கிறத இப்போது நம்புறீங்களா? ஆமா சார், ரகுதான். ரகு ரகு ஓடாத நில்லு, ஒன்னு சுட்டு பொசிக்கிடுவேன். சரி, நீங்க இந்த பக்கம் போங்க சார். மரியா, 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 என்ன அப்படி பாக்குற?
செத்து போனானே எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா? குற்றவாளியானா சட்டத்து கண்ணுல மண்ணை தூவறதுக்காகத்தான் செத்து போனதான் நடிச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கும். ஒரு குற்றவாளியா நாம காதலிச்சோம்னு நினைச்சு நீ தினம் செத்து பழைக்கிறத விட ஒரு நல்லவனை பெரு துக்கத்துல கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கும் நான் செத்தவனாய். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் உன்னை இந்த நிலைமையில என்ன பார்க்க வச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல, குற்றவாளி ஆக்கப்பட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனையும் நான் பழி வாங்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு நிம்மதிதான். ஆனா உன் முன்னால நான் துரோகியா நிக்கிறேன்னு வரியா? மிருகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு நீதான் மனுஷனாக்கினேன். சத்தியமா சொல்றேன், உன்னோட புனிதமான அன்புக்கு முன்னால நான் துரும்பாயிட்டேன். வரியா? நான் வேற ஒண்ணு கேட்கல. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சந்தோஷமா தூக்கு மேல கூட போயிடுவேன். You are under arrest. மரியா, ப்ளீஸ் மரியா. மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மரியா. மரியா, மரியா, சட்டம் கொடுக்கிற எந்த தண்டனை என்னால தாங்கிக்க முடியும், உன் வெறுப்பை என்னால தாங்கிக்க முடியாது மரியா. ப்ளீஸ் மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மரியா. மரியா, ஒரு நிமிஷம் மரியா, நான் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு ஒன்னால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இது வரைக்கும் நான் செத்துட்டேன் நம்பிக்கிட்டு இருந்த நீ இனிமே நான் நிரந்தரமா செத்துட்டேன் நம்பிட. போலாம். மரியா, ஒரு நிமிஷம் பாத்து சார்.